அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹுவின் தூதரே, நான் என்னை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று கூறினார். இதை கேட்டுவிட்டு அங்கு இருந்த ஒரு மனிதர், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து கொடுங்கள் என்று கேட்க, உம்மிடம் இருக்கக்கூடிய குர்ஆன் பற்றிய ஞானத்தின் காரணமாக நான் இவரை உமக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் ஸஹ்ல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2310. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதரிடம் இருக்கக்கூடிய குர்ஆன் தொடர்பான ஞானம் அவரை எந்த அளவிற்கு கண்ணியத்திற்குரியவராக ஆக்குகிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகச்சிறந்த ஆதாரங்களுள் ஒன்று. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருடைய கோரிக்கையை உடனே நிறைவேற்றுவதற்கு இந்த குர்ஆனுடைய ஞானம் காரணமாக அமைந்திருக்கிறது. இதுபோன்று அல்லாஹுவின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஏராளமான அருட்கொடைகளை பெறுவதற்கு நாமும் நம்மால் இயன்ற அளவிற்கு நம்முடைய தொடர்பை குர்ஆனுடன் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓதுவது, குர்ஆனுடைய பொருளை விளங்குவது, குர்ஆனில் சொல்லித்தரப்பட்டிருக்கும் விஷயங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்று எந்தெந்த வழிகளிலெல்லாம் குர்ஆனுடன் நமக்குரிய தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ள முடியுமோ அனைத்து வழிகளிலும் முயற்சிக்க வேண்டும். மேலும் யார் குர்ஆனுடன் தொடர்புள்ளவராக இருக்கிறாரோ அவருக்காக மறுமை நாளில் அந்த குர்ஆன் பரிந்துரை செய்யும் என்றும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொல்லியிருக்கிறார்கள். முயற்சிப்போம், பயன் பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.